ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட சக்தி டெய்லர்ஸ் வீடியோஸில் பிரின்சஸ் கட் லைனிங் கிளாத் வச்சு பிரின்சஸ் கட்டு எப்படி ஸ்டிச் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் தெளிவாக பொறுமையாக சொல்லித்தரேன், எல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போது இது சாரீனோட கிளாத்து, இது லைனிங் கிளாத். ஓகேங்களா? இந்த சாரீனோட கிளாத்தில் நான் இதை போட்டுட்டு கரெக்டாக இந்த கழுத்துக்கிட்ட கரெக்டாக வச்சுக்கணும். லைனிங் கிளாத்தை நீங்கள் இந்த இடத்துல தான் மாறிடக்கூடாது. உங்களுக்கு மாறும்னு இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பின்னு வாங்கி வச்சுக்கோங்க. பின்னு வாங்கி வச்சுக்கிட்டு அங்கங்கே இப்படி ஃபிட் பண்ணிக்கோங்க. அப்புறமா தைச்சதுக்கப்புறம் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. புதுசாக தைச்சி பழகிறவங்களுக்கு இப்படி பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போது ஒரு மடிப்பு மடிக்கிறோம். இதை ரெண்டாவதாக இன்னொரு சின்ன மடிப்பு மடிக்கிறோம். மடித்து ஸ்ட்ரெயிட் தையல் போட போகிறோம். இது பேக் தட்டை ஒரு 1.5 இன்ச்சில் வச்சு தைக்க கழுத்து கரெக்டான இடத்துல இருக்கா, லைனிங் துணியும் இதுவும் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். இழுத்துட்டு போயிடுச்சுன்னா கரெக்டாக வராது. லைனிங் கிளாத் தைக்கும்போது அதுதான் கவனம் இருக்கணும். ஃபஸ்ட்டு தைச்சிக்கிறீங்க. இங்கேயும் கரெக்டாக வெட்டிட்டு இந்த பக்கமாகவும் நம்ம ஒரு தையல் போட்டுக்குவோம் நகராமல் இருக்கிறதுக்காக. அதே மாதிரி இந்த சைடும் ஒரு தையல் போட்டுக்குவோம் நகராமல் இருக்கிறதுக்காக. கரெக்டான இடத்துல வச்சு இப்போ நான் இந்த பின் குத்தி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்றேன். எடுத்துட்டு அடுத்தது பின்னாடி முதுகில் டக் பிடிக்கணும். பார்த்துக்கோங்க. இந்த முதுகு தட்டை எடுத்து வச்சுக்கிறீங்க கரெக்டாக. இங்கே இந்த ஷோல்டர்லேருந்து நேராக வரணும். நேராக உயரம் ஒரு 4 இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணிக்கிறீங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச், இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச், மொத்தமாக 1/2 இன்ச்சில் ஆரம்பித்து அப்படியே கூர்மையாக முடிக்கணும். இந்த டக் பிடிக்கிறது பின்னாடி முதுகில் டக் பிடிக்கிறது இப்படி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் சைடும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒவ்வொன்றையும் நான் மார்க் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களும் இருப்பாங்க, அவங்களுக்கும் அது தெரியணுன்றதுக்காகத்தான் ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயுமே நான் ஒவ்வொரு விஷயத்தையும் மார்க் பண்ணி காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸை முன்னாடி இருந்து பார்த்துட்டு வந்தவங்களுக்கு நான் சொன்ன இந்த விஷயமெல்லாம் ஈஸியாக இவ்வளோ நேரத்துக்கு கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளவுஸுன்றதை எவ்வளவு ஈஸியாக கற்றுக்க முடியும். ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தா கூட போதும், நாமளும் ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வரணும். அப்படின்றதுக்காகத்தான் நான் ரொம்ப எளிமையான முறையில், ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதிலேருந்து இதை கழிங்க, அதிலேருந்து அதை கூட்டுங்க, இதிலேருந்து இது பாதி அளவு வைக்கணும், இது கூட இதை ப்ளஸ் பண்ணணும் அப்படின்ற போட்டு உங்களுக்கு மண்டை குழப்பாமல் இருக்கணுன்றதுக்காக தான். இப்போது பேக் தட்டினோட வேலை முடிஞ்சிருச்சு. இது 15.5 இன்ச்சு இவங்களதோட உயரம். பேக் தட்டை எப்போவுமே முடித்ததுக்கப்புறமா நம்ம கொடுத்த அளவு சட்டையினோட உயரம் அளவு கரெக்டாக இருக்குதா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு தான் நம்ம ஃப்ரண்ட்டு தட்டை எப்போவுமே ஜாயின் பண்ணணும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 15.5 இங்கே பாருங்கள், பக்காவாக 15.5 கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரண்ட் தட்டை ஜாயின் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் தட்டு நான் இங்கே பிசுறு இல்லாமல் ஜாயின் பண்ணுவேன், பொட்டிக் ஸ்டைலில். அதை எப்படின்றதையே நான் இப்போ நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு எடுத்துட்டேன், ஷோல்டர் எடுத்துகிட்டு அதே மாதிரி இந்த பீஸ் வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா பிரின்சஸ் கட்டில், இதில் 4 பீஸ் இருக்குது ஃப்ரண்ட்டுக்கு. அதில் லைனிங் கிளாத் இருக்கிற பகுதியில் இதுதான் கழுத்து, இது கை. அதை லைனிங் கிளாத் இருக்கிறதுக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத்தை வச்சிடுறோம். சரிங்களா? அடுத்தது ப்ளவுஸ் கிளாத் மேலே ப்ளவுஸ் கிளாத்தை வைக்கிறோம். நீங்கள் இப்படி வச்சு இதை ஸ்டிச் பண்ணிங்கன்னா
இப்படி எடுக்கும்போது கையில் பிசுறு இல்லாமல் இந்த ஷோல்டரில் பிசுறு தெரியாது, தையலினோட பிசுறு வந்து தெரியாது. ஒரு பக்கம் அடித்தாச்சா, அடுத்தது அதே மாதிரி இந்த பக்கம் ஷோல்டரை எடுத்து இதுதான் கழுத்து, இது கழுத்துனா இங்கே இது கழுத்தாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த இதெல்லாம் தான் புதுசாக தைக்கிறவங்களுக்கு மாறும். இப்படி அப்படி மாற்றி மாற்றி தைச்சிட்டு பிரித்து தைச்சிட்ருக்கோம். அதையுமே கொஞ்சம் நேரம் யோசித்து இது இப்படி வச்சா கரெக்டாக வருமா, இப்படி எடுக்கும்போது இது கரெக்டாகிடுமா அப்படின்னு யோசிச்சுட்டு தைச்சிங்கன்னா அந்த பிரித்து தைக்கிறதும் இருக்காது. இப்போ ஒரு ஸ்டிச் நம்ம போட்டுட்டோம், 2வது ஸ்டிச்சு போட போகிறோம். பார்த்துக்கோங்க, எல்லாத்துக்குமே 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வந்துருச்சா, இங்கே பாருங்கள் பிசுறு இல்லாமல் இந்த ஷோல்டர் வந்து எவ்வளோ அழகாக க்ளோஸ் ஆகிருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோதான். அடுத்தது இது இப்படி இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம ஒரு தையல் போட்டு ஃபஸ்ட்டு இதைய நகராமல் இருக்கிறதுக்காக ஒரு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ்னோட கிளாத்தும் இருக்குது. இது நகராமல் இருக்கிறதுக்காக காலின்ஸ் எல்லாம் தள்ளி போட வேண்டாம், எட்ஜ்லேயே போட்டுட்டு வாங்க. 2 சைடும் போட்டுக்கோங்க, நல்லா எட்ஜ்லேயே போட்டு வாங்க. வெளியில் போட்டிங்கன்னா காலின்ஸ் தள்ளி போட்டிங்கன்னா தையல் வெளியில் தெரியும். அதனால் எட்ஜ்லேயே ஓரத்தில் தைச்சிக்கோங்க. இது நகராமல் இருக்கிறதுக்காக தான் நான் இந்த தையல் உங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுத்தா தைக்கலாம். ஆனால் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு நகர்ந்து வரும். அதுக்காக இதை நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா நகர்ந்து வராது, அப்படியே இருக்கும், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு. இப்போ நம்ம ஒரு தையல் போட்டுட்டோங்களா, போட்டுட்டு இப்போ இது இப்படி இருக்குது. இதில் வந்து நம்ம இந்த பகுதி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதனோட கட்டிங் வீடியோ முன்னாடி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருப்பேன், நீங்கள் அந்த கட்டிங் வீடியோவை பார்த்துக்கோங்க. இதுலேயும் 4 இருக்குது. இதில் ஒரு லைனிங் கிளாத்தை எடுக்கிறோம். எடுத்து லைனிங் கிளாத் இருக்கிற பகுதியில் கீழே வச்சு அப்படியே தைச்சிட்டு வரோம். இதுவுமே இந்த இடத்துலையுமே நான் உங்களுக்கு பிசுறு இல்லாமல் தைக்கிறதுக்கு தான் சொல்லித்தர போகிறேன். இதை நல்லா கவனமாகவே பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பிசுறே இருக்காது. நான் தைக்கிறது இப்போ தைக்கிற மெத்தடில் வந்து பிசுறு இல்லாமல் இருக்கும். பொட்டிக் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இதுக்கு கடையில் தைச்சா ஏகப்பட்ட ஸ்டிச்சிங் சார்ஜ் வாங்குவாங்க. நான் பிசுறு இல்லாமல் தைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அது எவ்வளோ ஈஸிங்கிறத இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கற்றுக்குவீங்க. ஒரு பிரின்சஸ் கட்டு ப்ளவுஸை தைச்சா 600 ரூபா 700 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களே பழகிக்கலாம் ஈஸியாக. இப்போ வந்து ஒரு சைடு இந்த லைனிங் கிளாத்தை வச்சு நான் தைச்சிட்டேன், இப்படி இருக்குது. அடுத்தது ப்ளவுஸ் துணியை வச்சு ஸ்டிச் பண்ணணும். அது எப்படி பண்ணணும், இப்போ பிசுறு இருக்குங்களா, இப்போ வந்துட்டு இந்த இடத்துல இதை வச்சு இந்த இடத்துல வச்சா பிசுறு வரும். இந்த ப்ளவுஸ் துணியும் ஒரே பகுதி மேல் பக்கம் கரெக்டாக இருக்கும், அப்படி சரிங்களா. பார்த்துக்கோங்க, இந்த ப்ளவுஸ் துணியினோட மேல் பகுதி, இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸினோட மேல் பகுதி ரெண்டும் ஒரே இடத்துல வச்சு நீங்கள் ஒரு தையல் அப்படியே அந்த வளைவில் வளைச்சா மாதிரியே கொண்டு வரணும். இழுத்து பிடிச்சிடாதீங்க, லூஸாகவும் விட்றாதீங்க. கச்சிதமாக வெட்டியிருந்தீங்கன்னா கச்சிதமான அளவில் இழுத்து பிடிக்காமல் தைச்சிங்கன்னா கரெக்டான இடத்துல வந்து முடியும். அளவு முன்ன பின்ன ஏறத்தாழ அந்த மாதிரியெல்லாம் வரவே வராது. இப்போ பாருங்களேன், கரெக்டான இடத்துல முடிஞ்சிருக்குங்களா. இப்போ இது வந்து நான் எப்படி பிசுறு இல்லாமல் இருக்குதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எடுத்துட்டோன்னா இது ஃப்ரண்ட் பகுதி. இப்போ பாருங்கள், பிரின்சஸ் கட்டு கரெக்டாக இந்த இடத்துல உட்காந்துருச்சு. இப்போ இதை பாருங்கள், இங்கே நம்ம தைச்சதுக்கான பிசுறு இதில் கிடையாது. எவ்வளோ நீட்டாக வந்திருக்குது பார்த்தீங்களா. இதுதான் நான் இன்னொரு தட்டுலையும் அதே மாதிரி சொல்லித்தரேன், நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் துணியினோட மேல் பகுதி, இந்த பகுதியில் கை குடஞ்சி வெட்டியிருக்கிறோம் இல்லையா, அந்த பகுதியினோட மேல் பகுதி ரெண்டையும் வச்சு ஒரு தையல். அப்படியே இழுத்து பிடிக்காமல் வளைவாக வெட்டியிருக்கோம். இது நம்ம இழுத்து பிடிச்சோன்னா இழுத்து
பிடிச்ச மாதிரி வரும். அதை முதல்ல எல்லோரும் கவனத்தில் வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இழுத்து பிடிச்சிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக போயிடும். அதுக்காக சொல்லிகிட்ருக்கேன். இப்போது நம்ம ஒரு தையல் அடித்தாச்சு. அடுத்தது இங்கே இதுவும் இதனோட மேல் பகுதியும் இந்த பட்டி துணியில் இதுவும் லைனிங் கிளாத்து ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி வச்சு இன்னொரு தையல் அது மேலேயே போட்டுட்டு வாங்க. நம்ம அடிச்சிருக்கிற தையல் மேலேயே இருக்கணும் அது. அப்போ அப்படி தைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். அடிச்சிருக்கிற தையல் மேலேயே கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா இப்போ இதையும் பாருங்கள் வந்துருச்சுங்களா. இது பிரின்சஸ் கட் இருக்குது. இந்த பக்கம் பிசிறு இல்லாமல் அழகாக வந்துருச்சு. சரிங்களா. இப்போ இதில் நம்ம கீழே மடக்கி அடிக்கணும். துணியை கொடுத்து மடக்கி அடிக்கணும். ஃப்ரண்ட் பகுதி துணி நம்ம பிசிறோட தான் இருக்குது. இதுக்கு நம்ம பட்டியெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. அதனால் இதுக்கு நம்ம மடக்கி கொடுக்க போகிறோம். பார்த்துக்கோங்க. ஒரு துணியை கொடுத்து துணியினோட மேல் பகுதியில் வச்சு தைச்சு உள்பகுதிக்கு கொண்டு வந்து இது கொஞ்சம் ஏறத்தாழ இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஸ்ட்ரெயிட் தையலாக கொண்டுட்டு வர பழகிக்கோங்க. என்னடா அது மேலே கீழே இருக்கோ அப்படின்னு. இந்த இத்தினோண்டு ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் மேலே கீழே இருந்ததுனால பெரிய பிரச்சனைகள் எதுவும் வரப்போகிறதில்ல. அதனால் இதில் இந்த துணியினோட மேலே வைக்கிறோம், வச்சு ஜாயின் பண்ணுறோம். நீ பார்த்துக்கோங்க. அடுத்தது இதை இப்படி இருக்கிறத ஒரு எப்பவும் போல் தையல் போட்டு ஒரு கீரல் போட்டு அதை உள்ளே மடக்கிறீங்க. வச்சு ஜாயின் பண்ண துணியை உள்ளே மடக்கிறீங்க. இது நம்ம பட்டி வைக்கிறது இல்லைங்கிறதுனால உள்ளுக்குள்ளே துணியை கொடுத்து மடக்கி அடித்தோம்னா கொஞ்சம் அந்த இடம் ஃபினிஷிங் ஸ்டிஃபாக கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அதுக்காக தான். இப்போது இன்னொரு சின்ன தையலாக மடக்கி கொடுத்துட்றோம். சரிங்களா. இப்போ பாருங்கள், மடக்கி கொடுத்தா ஒரு ஸ்ட்ரைட் தையல் போட்டுருங்க. இந்த பக்க சைடும் அதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி கீறி விட்டுக்குங்க. கீறி விட்டுட்டு உள்ளே தள்ளிடுங்க. உள்ளே தள்ளிட்டு ஒரு மடப்பு மேலே படிமான தையல் மாதிரி போட்டுட்டு வாங்க. போட்டுட்டு வந்துட்டு இப்போ ஒரு மடக்கி அடித்து மடக்கி தைக்கிறீங்க. இதே பிசுரோடு இருக்குது இல்லைங்களா. ஒரே மடிப்பு லைட்டாக மடக்கி அப்படியே தைச்சிருங்க. அடுத்தது நம்ம இதுக்கு கொக்கிப்பட்டியும் கொக்கிப்பட்டியும் வச்சு தைக்கலாம். ஒரு லைனிங் கிளாத் எடுத்து இந்த சாரியில் வெட்டின ப்ளவுஸில் எப்போவுமே லைனிங் ப்ளவுஸை துணியை உள்ளே கொடுத்து வீப்பட்டி கொக்கிப்பட்டி வச்சா தான் நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். வெறும் இதில் கொடுத்தீங்கன்னா அவ்வளோவா ஸ்டிப்பாக இருக்காது. இல்லைன்னா லைனிங் துணியுமே 2 துணி கொடுத்து கூட ஸ்டிச் பண்ணுவாங்க. நம்ம இப்போ நான் லைனிங் கிளாத் ஒன்று, சாரீ கிளாத் ஒன்று வீப்பட்டிக்கு, இன்னொன்று கொக்கிப்பட்டி, ரெண்டையுமே ஒரு துணியை வச்சு தைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வீப்பட்டி வைக்க போகிறேன். அதை காமிக்கிறேன் பாருங்கள். வீப்பட்டி வைக்கிற துணியை கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம மேலே கீழே இருக்குது. இது 1.5 இன்ச்லேருந்து ஒரு 2 இன்ச் வரைக்கும் அகலம் இருக்கலாம்.
நீளம் வந்து அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீளம் இருக்கணும். அகலம் வந்து 1.5 இன்ச்சிலேருந்து 2 இன்ச் வரைக்கும். இப்போது இது மேலே இருக்குது, இது கீழே இருக்குது. இதை பார்த்துக்குங்க. கீழே வச்சு ஒரு தையல் போட்டு வரேன். பார்த்துட்டு அடுத்தது தையல் அடிச்சிருக்கோம் இல்லைங்களா, இதை எப்படி ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல ஒரு கீறல் போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணி வீப்பட்டி 1/4 இன்ச்சு மேலே தைக்கக்கூடாது. வி ஒரு அது கழுத்து தைக்கிறதுக்காக அந்த இடத்த நம்ம கேப் விட்டுருக்கோம். இப்போது வி மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இந்த வி வந்து 5 இது எப்படி கரெக்டாக வைக்கிறது அப்படிங்கிறது, ஒன்று வந்து நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒன்று இங்கே கடைசி, இன்னொன்று இங்கே ஃபஸ்ட்டு. சரிங்களா? இந்த 2க்கு சென்டர் வந்து பார்த்து சென்டரில் ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கேப்பில் ஒன்று, இந்த கேப்பில் ஒன்று, 5ம் கரெக்டாக ஈவனாக வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் இதையும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வீப்பட்டி வைக்கும்போது கெட்டி தையல் போட்டு தான் வீப்பட்டி கொடுக்கணும், இல்லைன்னா பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கொக்கி போட்டு இழுக்கும்போது பிரிஞ்சு வந்துடும். கண்டிப்பாக கெட்டி தையல் போட வேண்டிய இடம் இது. சரிங்களா? அதனால் கண்டிப்பாக கெட்டி தையல் போட்டுக்கோங்க. இந்த கெட்டி தையல் போடுறதையும் ஒரு வாட்டி 2 வாட்டி புதுசாக பழகிறவங்க ஒரு சாதாரண துணியை எடுத்து வச்சு 2-3 வாட்டி கெட்டி தையல் ஸ்டார்ட் பண்ணும்போது போட்டு பழகுங்க. ஒவ்வொரு மிஷின்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கெட்டி தையல் போடுறதுனோட மெத்தடு மிஷினுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். நீங்கள் என்ன மிஷின் வச்சுருக்கீங்களோ அதில் எப்படி மெத்தடோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கெட்டி தையல் போடுறத பழகிக்கோங்க. அது ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இருந்தாலும் சரி, வேறு எந்த ட்ரெஸ் தைக்கிறதா இருந்தாலும் சரி, அது கண்டிப்பான ஒரு தையல் பழகிக்கிங்க. அடுத்தது இந்த பக்கமாக கொக்கி வைக்கிற பட்டியை தைக்க போகிறோம். இதுவும் அப்படி தான், கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் கரெக்டான அளவாக கட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு இருந்தாலே போதும், ரொம்ப ஜாஸ்தி தேவையில்லை. கொக்கி வைக்கிற பட்டி இப்போது வச்சு பாருங்கள், இதனோட மேல் பகுதியும் ஒன்றா இருக்குது. வைக்கிறேன். இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதை இப்படி ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி கீறி விட்டுக்கோங்க. கீறி விட்டுட்டு உள்ளே மடக்கி கொடுங்க. இதை கொக்கி வைக்கிறத உள்ளே மடக்கிடுங்க. உள்ளே மடக்கிடுங்க. உள்ளே மடக்கிட்டு ஒரு படிமான தையல் போட்டுகிட்டே வாங்க.